ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. டே சோழா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இனிமே அவ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா, கொஞ்சம் வெளியே வாமா, இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்கள் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு வந்திருக்கோமா, என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு வெளியில் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நிலா என்னம்மா சொல்லிட்டு போனேன், இப்போ என்னம்மா பண்ணி வச்சுருக்க அப்படி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்னதம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, இவர் என்னை என்னென்ன சொன்னார், என்னை எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கினதா சொன்னார், திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் வர கேள்வியே அது மட்டும்தானே அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லைன்னு அந்த கான்ஸ்டபிள் நான் இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தேன்னு. அப்போ அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு தெரியுமான்னு, இவர் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததா அந்த கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு தெரியுமாண்ணா உங்களுக்கு. நானும் இவங்களும் லவ் பண்ணுங்க, வேறு வழி இல்லை, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டுங்க, எங்களுக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு. ஆனால் எங்கிட்ட வந்து என்ன சொன்னார் தெரியுமா, வேறு வழி இல்லாமல் தான் நம்ம இந்த கல்யாணமே பண்ணிக்கிறோம், இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக தான் நானும் உங்கள் கழுத்தில் தாலியை கட்டுறேன்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுறத சொல்லி என்னை முட்டாள்தனமாக பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா இவர் என்ன அங்கே கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட என்னால் தப்பிச்சிருக்க முடியும். சென்னைக்கு நான் எதுக்காக வந்தனோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருப்பேன். ஆனால் தேவையில்லாமல் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறத சொல்லி என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாருன்னு. இவர் நானும் சென்னைக்கு வந்திருந்தா கூட என் வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தேன்னா என் வீட்டு ஆளுங்களே என்னை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என் கூட வந்து சேர்ந்துருப்பாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு. ஆனால் தேவையில்லாமல் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாருன்னு அந்த போலீஸ்காரர் கேட்குறாரு. எப்படியோ ஒன்று அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் நக்கலாக சிரிச்சிட்டு பதில் சொல்கிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் ஆதார் கார்டு கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஹாஸ்டலாக ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தேன். ஆனால் இவர் கூடவே சொந்த பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே கொடுக்காம என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காருண்ணே இவர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நிலா பயங்கரமாக அழுந்துட்டுருக்காங்க. என்னடா சொல்ல இதெல்லாம், எனக்கு நிலாவை பிடிச்சி போச்சுன்னு இந்த வாய்ப்பை விட்டால் என் முகருக்கு எந்த பொண்ணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கு தோணலைன்னு. அதனால தான் நிலாவை நான் பயன்படுத்திக்கணும்னு நான் நினச்சேன். என்னை பற்றி மட்டும்தானே நான் யோசித்தேன். அப்போ இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமான்னு இவளை நான் ரொம்ப நல்லதானே நான் பார்த்துக்கிட்டேன். இவளுக்கு நான் என்னென்ன குறை வச்சேன், ரொம்ப நல்லதானே பார்த்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எப்படி நான் என்னை வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், என்னை பிடிச்சி போயின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, இவருக்கு மட்டும் பிடிச்ச போதுமா, எனக்கு பிடிக்க வேண்டாமா? இப்போ எங்கள் அப்பா அம்மாவும் என் கூட பேசுறதில்ல, நான் நடுத்தரவில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு. இவ்வளோ படிச்சிருந்தோம், ஒருத்தர் சொல்கிறத நம்பி என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான், போதனை இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கிறதா எனக்கு ஐடியாவே இல்லைண்ணே, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேண்ணே, எனக்கு இவர் இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியாதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே, உங்களை எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து இவரோட மகரியை என்னால் பார்த்துட்ருக்க முடியாதுண்ணே, எனக்கு இவரை தேவையே இல்லை, இவர் இருக்கிற வீட்லேயும் என்னால் இருக்கவும் முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீலா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா, ப்ளீஸ்ண்ணே, என்னை மறுபடியும் இந்த வீட்டில் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கண்ணே. இதே உங்கள் தங்கச்சியை ஒருத்தன், உங்கள் வீட்டு ஒரு பொண்ணை ஒருத்தன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவங்க கூட என்னானாலே பரவாயில்ல, நீ சேர்ந்து வாழுமா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களான்னு. சொல்ல மாட்டீங்கல்ல, சரிண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். ஆனால் வாயை திறந்தா வெறும் பொய்யை மட்டும் சொல்கிறவர் கூட நான் வாழ முடியும்? எந்த நம்பிக்கையில் நான் வாழ முடியும்? இவர் சொல்கிறது உண்மையா
இல்லை பொய்யான்னு சொல்லி நினச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே சோழன் மேலே தான் தப்பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு நான் வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை பார்க்கவும் உன் கூட பேசவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு நிலா பேகை தூக்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.